அது நான் இம்ப்ரூவ் பண்ணேன். என்னன்னாக்கா மாடுகள் எல்லாம் எங்கே இருக்கு, அந்த ரூரல் ஏரியாஸ் தான் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு மெட்ராஸ்லேயும் கொண்டு வரணும், ஏன் அங்கே ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது? அப்போ ஸ்லாட்டர் ஹவுஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் பெருசா. மூணாவது பொம்மை நாட்டுகளுக்கு வேலை இல்லை. அதனால கவ் அந்த டேரி சிஸ்டம் ஐ இன்ட்ரடியூஸ் தட். குரியன் நானுமா சேர்ந்து தான் பண்ணோம் அன்னைக்கு. மில்கிங் இஸ் ஒன் வே. ரேசிங் கோட், ஷீப், பிக்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அது பண்ணேன். தலித் அப்லிஃப்ட்மெண்ட். தலித் தான் 20% தலித்தாக இருக்கா இந்தியாவில். அவளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்ன சிம்பிள் மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அது பண்ணேன். நாலாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் எஜுகேஷன், பிரைமரி ஹெல்த் சென்டர் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து நான் ஐ வாஸ் அட்வைசர் டு ரூரல் மினிஸ்ட்ரி, டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆல்சோ. பிகாஸ் ஈவன் டுடே 50% of Indian women are illiterate, 30% are below poverty line. அப்போ ரூரல் ஏரியா நன்னா தான் நடக்க போகிறது. அப்போது ரூரல் ஏரியா வருத்தணும்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணு நான் தான். நேற்று கூட நான் வரும்போது ஐ வென்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் பார்த்தேன். எல்லா கலெக்டரையும் போய் பார்ப்பேன் நான். ரூரல் ஏரியாஸில் எப்படி இந்த நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வருத்த முடியும்னு சொல்லிட்டு. ஒரு அருண் ராய்னு ஒருத்தர், காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் வியாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லிச்சேன். லெஸ்லி சானின்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ ஓரோ டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அந்த கலாவுதீன் கூட இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தார் ஒரு இடத்துல. அப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்தியா லீவ்ஸ் ஒரு வில்லேஜஸ் சொல்லுவான். அண்ட் இந்தியா லீவ்ஸ் வில்லேஜஸ் சொன்னால் அனிமல்ஸ், லைஃப் ஸ்டாக் இஸ் அ பார்ட் ஆஃப் த ரூரல் சீன் சொல்லுவாள். லைஃப் ஸ்டாக்னாக்கா ஆடு, மாடு, மூரின்னு சொல்லுவோம் நாங்கள் மலையாளத்தில், காளை, அவங்களுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணோம். நான் சேர்மேன் அது அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆனேன். அடையாறுலாம் இருந்தது இடம், அது திருவான்மையூரில் இருக்கு இப்போ என்னோட ஆஃபீஸு. அப்போ நான் ஐ பிகேம் தி சேர்மேன் ஆஃப் தி அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. என்னன்னாக்கா அனிமல்ஸுக்கு நன்னாத்தா தான் இந்தியாவில் 7% GNP அவார்ட்லேருந்து தான் வருது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஸ்லாட்டர்லேருந்து 20 மில்லியன் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு இன் ஸ்லாட்டர் ஹவுசஸ், அது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படி ரூரல் டெவலப்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்து நான் தான். இப்போ உங்களுடைய கல்வி பின்னணி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அந்த காலத்திலேயே கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்தவர். அந்த காலகட்டத்தில் இருந்த கல்லூரிகள் எண்ணிக்கை, அப்போ இருந்த சூழல், அதை பற்றி சொல்லுங்களேன். ஒன்றாவது நமக்கு நிறைய காலேஜ் வரணும். அது ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுனால நிறைய காலேஜ் வந்து இந்த 2000 மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் 2000 இன்ஜினியரிங் காலேஜும் வர்றதுக்கு காரணமே அது ப்ரைவேட்டைசேஷன் பண்ணால். அப்போ நன்னா வரணும்னாக்கா privatization is the only way. அதனால privatization is one solution. ரெண்டாவது சொல்யூஷன் என்ன சொல்றேன்னாக்கா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இந்தியா பெரிய ராஜ்யம், 110 கோடி ஜனங்கள் இருக்காங்க. யூபியில 70 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இவ்வளோ பெருசா முடியாது. அப்போ இந்தியெல்லாம் ஸ்மால் ஸ்டேட்டாக பண்ண சொல்லி ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்கேன். அதை பற்றி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் புக் எழுதியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் சிஸ்டம்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். அது என்னன்னாக்கா, தமிழ்நாடு 2 3 பண்ணுறது, ஆந்திராவை 3 பண்ணுறது, யூபி 5 பண்ணுறது. அப்படி பண்ணாக்கா மேனேஜ்மெண்ட் ஈஸி. யூபி இப்போ பாருங்க, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறது. என்ன ஸ்மால்னாக்கா கஷ்டமில்லாமல் பண்ணலாம். இந்த லாங்குவேஜ் ரொம்ப டிவைடிங். ஹோல் வேர்ல்டு இஸ் டிவைடட் லாங்குவேஜ். யூரோப் எல்லாம் லாங்குவேஜாக தான் டிவைட் பண்ணியிருக்கான். எல்லாம் கிறிஸ்டியானி தான், ஆனால் லாங்குவேஜ் டிவிஷன். இப்போ இந்தியாவில் அது வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த ஸ்டேட் சிஸ்டம் ரீஆர்கனைசேஷன் நிறைய பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இந்த ப்ராட்காஸ்டிங் கூட ப்ரைவேட்டைசேஷன் பண்ணது என்னுடைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க. எஜுகேஷன் பண்ணது கூட நாங்கள் எல்லாருக்கும் நல்ல பிரில்லியன் குழந்தைலாம் வைக்க முடியுமா? எல்லாருக்கும் முடியாது. சில குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க, சில குழந்தைகள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணோட குழந்தைகள் கூட நல்லா இருக்கல, நம்ம சொல்கிறேன், காந்திஜியோட குழந்தைகள் கூட நல்லா இருக்கல. அதனால நிறைய காலேஜ் வரணும், நிறைய ஸ்கூல்ஸ் வரணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ப்ரைவேட் ஆளு தான் பண்ண முடியும். இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ பகவான் 6 மணிக்கு வரார், சூரிய பகவான். 6 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படாது. ஆஃபீஸ் கூட 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். அப்படி நிறைய ரெவல்யூஷனரி ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து நான் அதெல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகலை.
எலக்ட்ரல் ரிஃபார்ம் வரல. அதனால தான் ஒரு பார்ட்டி தான் இருந்து, காங்கிரஸ் பார்ட்டி தான் இருந்து. நான் இருக்கும்போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தார் சீஃப் மினிஸ்டர், நம்ம அவராசிகன் செட்டியார் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். அன்னைக்கே நான் சொல்லிட்டு இருந்தேன், 2 ஷிஃப்ட் நடத்துகிறோம், காலமே ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு. அது வச்சுன்னா ஜாஸ்தி பேருக்கு படிக்க முடியும். அப்புறம் இந்த ஆட்டோனமி கொடுக்கணும், காலேஜுக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் நிறைய ஆட்டோனமி கொடுக்கணும், ப்ரைவேட் செக்டர் வரணும். அப்படி வந்துன்னா எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வரும். அப்புறம் நான் சொல்ல போகிறது, இந்தியா ஒரு ரிலிஜியஸ் கண்ட்ரி, தப்போ சரியோ எல்லாம் ரிலிஜியஸ் கண்ட்ரியாக இருக்கான். ஆனாலும் இந்த இந்தியாவுடைய மகிமை 49 சிவிலைசேஷன் இருந்தது ரமேஷ். கிறிஸ்து ஜனிக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாலே 49 சிவிலைசேஷன் இருந்தது உலகத்தில். மேசிடோனியன், காலிடோனியன், யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ், ரோமன், ஈஜிப்சியன், எத்தீனியன் எல்லாம். அதெல்லாம் போயாச்சு. இப்போ பாரதத்தோட சிவிலைசேஷன் மட்டும்தான் லிவிங் அண்ட் வைப்ரண்டாக இருக்கு. அது என்ன அப்படி வந்துனாக்கா, நம்ம ஏன்ஷியன்ட் தாட் அண்ட் விஸ்டம், ரிலிஜியன் சொல்லலைனா ஏன்ஷியன்ட் தாட் அண்ட் விஸ்டம் நினச்சுங்கோ, ஃபிலாசபி சொல்லுங்க, மிஸ்டிசிசம் சொல்லுங்க, யோகா சொல்லுங்க, மெடிடேஷன் சொல்லுங்க. அப்படி அந்த விஷயத்துல எல்லாம் நிறைய தெரியறதுக்கு இருக்கு. இந்தியா தான் இந்த 21st century ரமேஷ் இது கோயிங் டு இந்தியா செஞ்சுரி சொல்லுவோம். பாரதத்தினுடைய சதாப்தம் சொல்லலாம். இந்த பாரதத்தோட சதாப்தத்துல தான் லோகமெல்லாம் இந்தியாவுக்கு வரப்போறது. என்னன்னா குளோபல் வார்மிங் வந்தாச்சு, டெசர்டிஃபிகேஷன் வந்தாச்சு, பொல்யூஷன் வந்தாச்சு, வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, லோகத்தில் எல்லாம் வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மேரேஜ் எல்லாம் பிரேக் ஆகுது அமெரிக்காவில். அதனால இந்திய பாரதத்தினுடைய சம்ஸ்காரம் தான், சிவிலைசேஷன் தான் லோகம் எல்லாம் எடுக்க போறது. அதுக்காக இப்போ நிறைய வந்தாச்சு. சாய்பாபாவுக்கு கூட 40 மில்லியன் டிவோட்டிஸ் இருக்காங்க ஊர்ல இருந்தெல்லாம். அவர் வந்துருந்தார் மெட்ராஸ், சென்னைக்கு வந்து தண்ணி கொடுத்தார், 200 கோடி தண்ணிக்கு கொடுத்தார். அதனால என்ன சொல்றேன்னாக்கா, இந்தியோட மகிமை மகாத்மியம் என்ன, மகிமையோட மகாத்மியம் எல்லாரும் வந்து நம்ம இன்வைட் பண்ணான். ஆனா இந்தியா ஒரு ராஜ்யத்தை இன்வைட் பண்ணவே இல்லை. லோகா சமஸ்தா, லோகத்தில் உள்ளவாளெல்லாம் நன்னா இருக்கட்டும் சொல்றோம். எல்லா பகவான் 4 ரிலிஜியன் நம்ம இடத்துல இருந்தது, 4 ரிலிஜியன் வெளியிலிருந்து வந்தது. அப்படி எல்லாமா 8 மதம் இருக்குங்க லோகத்தில், எங்குமே இல்லை அப்படி 8 மதமா ஒரு இடத்துல இருக்கிறதுங்க. அப்போ அப்படி மகிமை யோகா சமஸ்தா சுகினோபா வந்து சொல்றோம். எல்லா தெய்வங்களும் என்ன, நீங்க கிறிஸ்டினாலும் சரி, ஹிந்து ஆனாலும் சரி, முஸ்லீம் ஆனாலும் சரி, எல்லாம் பகவானுக்கு தான் ஒரே பகவானுக்கு தான் போறது. நீங்களெல்லாம் நினைச்சிருந்தீங்க பகவான்னாக்கா கணபதியாக்கும், கிருஷ்ணனாக்கும், ராமனாக்குன்னு. பகவான்னா உள்ள இருக்கிறதா, அதுதான் தமிழ்ல சொல்லுவா கடவுள் சொல்றோம். ஏன் கடவுள் சொல்றோம்? இந்த சைதன்யம், சோல், ஸ்பிரிட்டு, இன்டெலிஜென்ஸு எல்லாம் மனசுல இருக்கு. இப்போ கும்பிடுறோம், கோவிலில் போய் கும்பிட்டா கூட நம்ம தான் கும்பிடுறோம், நம்ம தான் உள்ளதா இருக்கு. அந்த ஐடியாஸ் எல்லாம் லோகத்தில் இன்ஃபினிட்டி, ஜீரோ, டெசிமல், சயின்ஸ் அதெல்லாம் நம்ம பழைய ரிஷிமார் பண்ணிதாக்கும். அதெல்லாம் கொண்டு வந்துனாக்கா இந்தியாவில் சமாதானம் வரும். நீங்க இந்த மாதிரி அந்த நம்மளுடைய கலாச்சாரம் பற்றி பேசும்போது யோகாவுடைய முக்கியத்துவம் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. யோகா அண்ட் மெடிடேஷன் ரொம்ப லோகமெல்லாம் பறந்தாச்சு. இந்த மெக்கனைசேஷன், ஆட்டோமேஷன் வந்ததுலேருந்து டீப் ஆளுகளுக்கெல்லாம் ஒன்று ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, ரொம்ப ஸ்ட்ரெஸ். முந்தியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், நான் லெட்டிஸ் பிரிட்ஜுக்கு வந்திருக்கேன் நைட்டில், ஐ பிகேம் அன்கான்ஷியஸ். யாருமே இல்லை, அடையாறு இல்லை. அன்னைக்கு ஒரு கிரவுண்டுக்கு 1000 ரூபா. நான் குக்ஸ் யூனியன் பிரசிடண்டாக இருந்தேன். அவளுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்தேன் அடையாறில், ஒரே பில்டிங். அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு. அப்போ அந்த இடத்து அந்த இதை மாற்றி யோகா மெடிடேஷன் இந்திய. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கு, நிறைய நடக்கிறது இல்லை, எக்ஸசைஸ் யாரும் எடுக்கிறது இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க, நாளைக்கு தோல்க்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போனோம்னாக்கா இந்த பாடியில் 280 ஜாயின்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு சக்தி வைக்கணும். ரெண்டாவது, நம்ம பாரதத்தில் படிச்சிருக்குது மனசுதான் மனுஷன். மனுஷன்னா மனசுதான். மனசு நன்னாகணும், மனசு காமா இருக்கணும், ஒரு ஸ்தித பிரச்சனை தான் சொல்லுவா. இல்லாட்டா ஒரு இமோஷனல் பேலன்ஸ், இங்கிலீஷ் சொல்றதுனாக்கா இமோஷனல் பேலன்ஸ். அரகண்டா இருக்கக்கூடாது, தேசிய ஆங்கரா கொடுக்கக்கூடாது, டிப்ரெஸ்டா இருக்கக்கூடாது, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுன்னு இருக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கெல்லாம் டீப் பிரீத்திங் வேணும். மனசு நன்னா இருந்துனாக்கா பாடி நன்னாகும். மனசு சீத்தியா போச்சுன்னாக்கா
பாடிக்கும் சூக்கடு ஜாஸ்தியாக வரும். அது இப்போ பலவிதமான வியாதிகளும் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் போகிறதுக்காக யோகா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கணும். நடக்க போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ஏன் மெடிடேஷன் பண்ணணும்? சுவாசம் ஈஸ்வரா நலத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சொன்னா சிந்தா, இடம் மைண்டு. ஸ்வா என்ன சுவாசம், இந்த பிரெத்து. ரான்னு சொன்னா அக்னி. இப்போ நம்ம பாடியெல்லாம் பாருங்க 98.4 இருக்கு. யார் வச்சுட்டு இருக்காங்க? இங்க இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த சைதன்யம் தான் வச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த 3 எவேக்கன் பண்ணணும், மனசை எவேக்கன் பண்ணணும். இந்த இன்டெலிஜென்ஸால விவேக புத்தின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். ஒன்று இமோஷனல் ஒரு பார்ட்டு ஞானம், புத்தி, இல்லைன்னாக்கா நிச்சயமாக பண்ணுறதுக்கு டிஸ்கிரிமினேட்டிங் எபிலிட்டி வரணும். இதெல்லாம் உணர்வு பண்ணாக்கா யோகா மெடிடேஷன் பண்ணால் பேலன்ஸ் வரும். A man is very calm, quiet, ஒன்றும் பயப்படுறதில்லை. நான் எப்பவும் வருவேன், பகவான் உள்ளா உட்காந்துருக்காரு, என் கூட இருக்காரு, எல்லாம் ஒரு மனசில் ஒரு திருடமாக சக்தி வரணும்னாக்கா மனசு சக்தி வந்தால் தான் பாடிக்கு சக்தி வரும். பார்த்துங்கோ, நீங்கள் ஆங்கர் பண்ணுங்கோ, ஹீட் வரும், எல்லாமே ஆகிடும். அதனால யோகா மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.